Good morning students. In Social Science, Economics, Lesson 4, page number 321. Government and Taxes. வரி பற்றி இந்த லெசனில் படிக்க போகிறோம். Introduction. The revenue of the government depends upon direct and indirect taxes. கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வரி கட்டுறது மூலம் தான் கவர்மெண்ட் வந்து இயங்குது அப்படிங்கிற நம்ம அறிந்து கொள்ளலாம். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் கொள்கைகள் முன்னேற்றம் இந்த கவர்மெண்ட்டினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் படிக்க போகிறோம். என்னென்ன கொள்கைகள்லாம் கவர்மெண்ட் வந்து இந்த வரியின் மூலமாக மக்களுக்கு செயல்படுதாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது, 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ், ஃபாரின் பாலிசி, கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் குட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டிஃபென்ஸ் வந்து பாதுகாப்பு. நமக்கு கவர்மெண்ட்டு தான் முதல்ல செக்யூரிட்டி, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நமக்கு கவர்மெண்ட் தான் பாதுகாப்பு கொடுக்குது. திஸ் இஸ் அன் எசென்ஷியல் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன் டு ப்ரொடெக்ட் அவர் நேஷன் ஃப்ரம் அவர் எனிமிஸ். நம்ம கவர்மெண்ட் வந்து வெளிநாட்டில் உள்ள ஏதாவது வார் வரும்போதும் வெளிநாட்டு பகைவர்கிட்ட நம்மளை பாதுகாக்கிறது வந்து அரசாங்கம் தான். தென் செகண்ட் ஒன், ஃபாரின் பாலிசி. Today's world we need to maintain friendly relationship with all the other countries in the world. ஆக உலகம் முழுவதும் மற்ற நாடுகளோடு கூட எந்த சண்டையும் வராதபடிக்கு நம்ம நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும். இது கவர்மெண்ட் பாலிசிஸில் ஒன்றாக இருக்குது. We should also maintain cordial economic relationship through export and import, sending and receiving investments and labor. ஏற்றுமதி இறக்குமதி எல்லா பாலிசிலையும் நம்ம வந்து ஃபாரின் பாலிசி மற்ற நாடுகளோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்திருந்தால் தான் எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் நமக்கு வந்து அரசாங்கம் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பாலிசியில் இருக்குது. அடுத்து கண்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன்ஸ். அப்பப்போ எலெக்ஷன் நடத்துது கவர்மெண்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒருக்கா நம்ம ஒரு எலெக்ஷன் நடத்துது. அதுவும் நம்மளுடைய வரியின் மூலமாக தான் கவர்மெண்ட்டே இயங்குது. அதன் மூலமாக இந்த செயலெலாம் நடைபெறுது. வி எலெக்ட் அவர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். 2 எலெக்ஷன் நமக்கு நடக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்று. இந்த எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்கும் வரிப்பணங்கள் வந்து மிகவும் தேவையாக இருக்குது. அடுத்து லா அண்ட் ஆர்டர். சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறதும் கவர்மெண்ட்டுடைய தான். போத் யூனியன் அண்ட் ஸ்டேட். யூனியன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுலேயுமே ப்ரொடெக்ட் அவர் ரைட்ஸ், நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்குது, நம்முடைய சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிஸையும் பாதுகாக்குது. ஒழுங்குமுறைகள் சட்டத்திட்டங்கள் எல்லாமே அரசாங்கம் தான் நமக்கு வந்து ஏற்றி கொடுக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிங் த போலீஸ் ஃபோர்ஸ் டு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்ஸ். சட்டம் ஒழுங்கை பாதுகாப்புக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே கவர்மெண்ட் தான் வைத்திருக்குது. அதன் மூலமாக லா அண்ட் ஆர்டர் வந்து பாதுகாக்கப்படுது. தென் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் பப்ளிக் குட்ஸ். எக்கனாமிக் லெவலில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அரசாங்கம் வந்து வைத்திருக்குது. ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், ரூரல் டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட். கிராமத்தில் நகரங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் அரசாங்க நிர்வாக ஆஃபீஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது. அதெல்லாம் பாதுகாக்கிறது வந்து அது செயல்படுத்துறதும் அரசாங்கத்தினுடைய வேலை தான். The local governments provide public goods, the local road. லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள்ளாட்சித்துறை, அதில் மூலமாக நமக்கு ரோடு போடுறது, ட்ரைனேஜ், ட்ரிங்கிங் வாட்டர், வேஸ்ட் கலெக்ஷன் அண்ட் டிஸ்போசல். அந்த வேஸ்டேஜெல்லாம் கலெக்ட் பண்ண வர்றாங்களே, இதெல்லாம் முனிசிபல் மூலமாக நமக்கு செய்யப்படுது. இதுவும் அரசாங்கத்தினுடைய செயல்பாடாக இருக்குது. தென் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி அலியேஷன். வருமான மறுபகிர்வு, வறுமை ஒழிப்பு. ஆக நம்மகிட்ட டேக்ஸ் வாங்கி அரசாங்கம் வந்து அந்த டேக்ஸ் மூலமாக ரோடு போடுறது, ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறையா மக்களுக்கு தேவையான ஸ்ட்ரீட் லைட்டு, இந்த மாதிரி முக்கியமான செயல்கள் எல்லாம் செயல்படுது, அரசாங்கம் வந்து செயல்படுது. அதுபோக புவர் பீப்புளுக்கு ஃபுட், ஷெல்டர், க்ளோத்திங், எஜுகேஷன், ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து புவர் பீப்புளுக்கு அரசாங்கம் தேவைப்பட்டவங்களுக்கு அரசாங்கம் வந்து உதவி செய்யுது. தென் ரெகுலேட் த எக்கனாமிக். ஒழுங்குபடுத்தும் முறை, பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்தக்கான முறைகளில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ஸ் மணி சப்ளை அண்ட் கண்ட்ரோல்ஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதெல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுதான் எல்லா பேங்க்குகளுடைய தலைவராக இருக்கிறது தான் ரிசர்வ் பேங்க். அதன் மூலமாக மற்ற பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படுது. மணி சப்ளை பண்ணுறதுலையும், வட்டி வீதம் நிர்ணயிக்கிறதுலையும், பணவீக்கம், பணவாட்டம், நிறைய பணங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பணமே அச்சிடும். அதன் மூலமாக மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம், நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் எல்லா பேங்க்கும் கட்டுப்படுத்தப்படுது. All the governments in India run public sector enterprises to provide
இம்பார்ட்டன்ட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அஃபோர்டபுள் ரேட்ஸ் டு த பீப்புளாக பொதுத்துறையின் மூலமாகவும் இது வந்து கண்காணிக்கப்படுது. தென் டேக்ஸ் சிஸ்டம், வரியினுடைய அமைப்பு முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 வகையான அமைப்பு முறைகள் இருக்குது. கெனான் ஆஃப் ஈக்விட்டி, கெனான் ஆஃப் சர்டனிட்டி, கெனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், கெனான் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி. கெனான் ஆஃப் ஈக்விட்டி அப்படிங்கும்போது சமத்துவ வரி, எல்லாருமே வந்து டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுக்கப்படுது. சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்று தான், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆல் எக்கனாமிஸ்ட் அக்ரி தட் ஈக்விட்டி த கார்டினல் பிரின்சிபல் டிசைனிங் த டேக்ஸ் சிஸ்டம். எல்லாருக்குமே வந்து வரி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. த ரிச் ஷுட் பே மோர் டேக்ஸ் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் தென் த புவர். வசதி உள்ளவங்க வந்து நிறைய வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க அதிக வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அதனால் அதிக வருமானம் கட்டுறவங்களும் ஏழைகளை விட. அதனால் ஒரு சர்டன் அமௌண்ட் வரும்போது அரசாங்கத்துக்கு வந்து எல்லோரும் வரி கட்டக்கூடிய நிலையில் வந்து இருக்கிறோம். தென் கெனான் ஆஃப் சர்டனிட்டி, உறுதி விதி அப்படின்னு சொல்லப்படுது. Government should announce in advance the tax system so that every taxpayer will be able to calculate how much tax amount one may have to pay during a year to the government. ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா டேக்ஸ் கட்டிகிட்டே இருக்கணும். கவர்மெண்ட் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடும் டேக்ஸ் கட்டணுன்ட்டு. நம்ம வந்து அதை வந்து கட்டுறதுக்கான இதில் வந்து கால்குலேட் பண்ணி அது 10%, இப்போ 10,000னா நம்ம வந்து 10% வந்து அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நினைச்சிடும் வரி கட்டுறோம். 10,000 அப்படின்னு வரும்போது 1,000 rupees வந்து நம்ம வந்து வரி கட்டுறோம். தென் கெனான் ஆஃப் எக்கனாமி அண்ட் கன்வீனியன்ஸ், சிக்கன மற்றும் வசதி விதி. அது சிக்கன நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது டேக்ஸ் ஷுட் பி கலெக்டட் ஃப்ரம் அ பர்சன் அட் த டைம் ஹி கெட்ஸ் எனஃப் மணி டு பே த டேக்ஸ். நிறைய மணி, தேவையான மணி வரும்போது அவன் வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய வசதிகள் அவனுக்கு வந்து ஏற்படுது. இதுக்கு தான் பேர் டேக்ஸ் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் கலெக்டிங் டேக்ஸ். ஆக சிக்கன மற்றும் வசதி விதியாக நிறைய பணங்களை சம்பாதிக்கும் போது அவன் வசதிகள் வரும்போது அரசாங்கத்துக்கு அவன் வந்து டேக்ஸ் கட்டணும். தென் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. அரசாங்க வேலை மட்டும்தான் வரி கட்டணும் அப்படின்னு கிடையாது. நிறைய உற்பத்தி பொருட்கள் பண்ணாலும் அதன் மூலமாகவும் அவன் வந்து நிறைய பே மோர் டேக்ஸ் ரெவன்யூ இந்த இன்கம்ஸ் க்ரோ. எவ்வளோ அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு தக்க வந்து அவன் வந்து வரி கட்ட வேண்டியது இருக்குது. திஸ் இஸ் கால் கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இது வந்து நெகிழ்ச்சி வரி, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது டேக்ஸ் சிஸ்டம் நிறைய சம்பாதிக்கும் போது அவன் வந்து இப்போ 50%க்கு மேலே அவன் சம்பாத்தியம் பண்ணும்போது 50% அளவுக்கு அவன் வந்து டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு, நிறைய டேக்ஸ் கட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. தென் ஒயிட் டேக்ஸஸ், டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குது. The origin of the word tax is from taxation which means an estimate. டேக்ஸ்னா என்ன அப்படிங்கும்போது அது ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லப்படுது. கவர்மெண்ட்ஸ் ஃபைனான்ஸ் their expenditure by imposing charges on citizens on corporate entities. கவர்மெண்ட்டுடைய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கு நம்மகிட்ட வந்து வாங்குறது தான் அந்த டேக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். டேக்ஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் விதவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ரிட்டர்ன் பெனிஃபிட் டு த டேக்ஸ் பேயர். கட்டாயம் கட்டக்கூடிய ஒரு தொகை தான் வந்து டேக்ஸ்ன்னு சொல்லப்படுது. ப்ரொஃபஸர் செலிக்மன் அப்படிங்கிற கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அ பர்சன் டு த கவர்மெண்ட். தனிநபர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டாயம் கட்டக்கூடிய ஒரு தொகை தான் வரி அப்படின்னு சொல்லப்படுது. ஒயிட் டேக்ஸஸ், ஏன் டேக்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேட்ஸ் அண்ட் their functional equivalents throughout history have used money provided by taxation to carry out many functions. அரசாங்கம் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், சானிடேஷன், பப்ளிக் சேஃப்டி, எஜுகேஷன், ஹெல்த் கேர், மிலிட்ரி, சயின்டிஃபிக் ரிசர்ச், கல்ச்சர், பப்ளிக் ஒர்க்ஸ், பப்ளிக் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய துறைகளில் அரசாங்கம் வந்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக இருக்குது. இந்த எல்லா துறைகளுக்கும் இந்த டேக்ஸை தான் பயன்படுத்துது. அதனால் இது வந்து டேக்ஸ் வந்து நமக்கு தேவை. கவர்மெண்ட்ஸ் எபிலிட்டி டு ரைஸ் டேக்ஸஸ் கால்ட் இஸ் ஃபிஸ்கல் கெப்பாசிட்டியாக கவர்மெண்ட் வந்து டேக்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. When expenditure exceed tax revenue, a government accumulate debt. அது செலவுகள் வந்து அரசாங்கம் நம்ம வரிக்கும் மேலே அரசாங்கம் நிறைய செலவு பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து அரசாங்கம் வந்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும்
உருவாகுது. கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ யூஸ் டேக்ஸ் டு ஃபவுண்ட் வெல்ஃபேர் அண்ட் பப்ளிக் சர்வீசஸ், education system, pension for the elderly, unemployment benefits and public transportation. இந்த துறைகள்லையும் அரசாங்கம் வந்து செயல்படுறதை நம்ம பார்க்குறோம். மனுஸ்மிருதி அண்ட் அர்த்தசஷ்டா காலத்திலேயே டாக்ஸேஷன் முறை வந்து பழைய காலத்திலேயே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தென் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டைரக்ட் டேக்ஸும் இன்டைரக்ட் டேக்ஸும் 2 டைப் வந்து இதில் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிற நம்ம படிக்க போகிறோம். டைரக்டாக நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்துறது வந்து டைரக்ட் டேக்ஸ். அது வந்து இன்கம் டேக்ஸ்லாம் டைரக்ட் டேக்ஸ் தான். வருமானத்தில் அரசாங்க வேலை பார்க்குறவங்க வருமானத்தில் 10 பங்கு வந்து அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். இது வந்து இன்கம் டேக்ஸ். அண்ட் இண்டிவிஜுவல் இன் இந்தியா இஸ் சார்ஜ் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் அ பர்சன். அரசாங்கம் கொடுக்குற அந்த வருமானத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். அது வந்து இன்கம் டேக்ஸ். தென் கார்ப்பரேட் டேக்ஸ், நிறுவன வரி. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன், கம்பெனிஸ், நிறுவனங்கள் எல்லாமே அந்த கம்பெனி சார்பாக அவங்க வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். அந்த பில்டிங்காக டேக்ஸ் கட்டணும். ஆக லெஸ் தென் 50 crore, ஆக 50 கோடிக்கும் குறையா இருந்ததுன்னா 25% இந்தியன் கம்பெனிஸ் வந்து அப்படி கட்டணும். ஃபாரின் கம்பெனிஸ்னால் 40% கட்டணும். மோர் தென் 50 crore அப்படின்னு பார்க்கும்போது 30 இந்தியன் கம்பெனிஸ், 40 ஃபாரின் கம்பெனிஸ், இந்த அளவுக்கு டேக்ஸ் வந்து கட்டணும். தென் வெல்த் டேக்ஸ், சொத்து வரி. ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து சொத்து வரி. இதுக்கும் நம்ம வந்து ஒரு இடம் வாங்கினாலே ஒரு பத்திரம் ஆஃபீஸ்க்கு போய் பத்திரம் முடிக்கணுனால அதில் வந்து நம்ம வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். த சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டேக்ஸ்ட் எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. ஒவ்வொரு வருஷமும் சொந்த வீடாக இருந்தாலுமே ஒவ்வொரு வருஷமும் அந்த லேண்டுக்கு அவங்க வந்து டேக்ஸ் வந்து கட்டணும். இன் இந்தியா டேக்ஸஸ் ஆர் கலெக்டட் பை ஆல் த 3 tiers ஆஃப் கவர்மெண்ட். 3 கவர்மெண்ட் நமக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட். இந்த 3 கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் வந்து தேவைப்படுது. அதனால் அரசாங்கம் வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட் மூலமாக டேக்ஸ் வந்து நம்ம முனிசிபல் ஆஃபீஸில் போய் டேக்ஸ் கட்டுறோம். அடுத்து இப்போ இன்டைரக்ட் டேக்ஸில் அடுத்தது நமக்கு வந்து ஜிஎஸ்டி வரி அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு வரி இப்போ வந்துருக்குது. இன்டைரக்ட் டேக்ஸஸ் அதில் வந்து அடுத்தது வந்து மறைமுக வரிகள். இதெல்லாம் நம்ம வந்து பொருள் வாங்கும் போதே அதில் வந்து வரியும் சேர்ந்து இன்க்ளூட் ஆகிரும். அதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். த இம்பேக்ட் இஸ் ஆன் ஒன் பர்சன் while the incidence is on the another person. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்டைரக்ட் டேக்ஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஜிஎஸ்டி, இது எல்லாமே வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கும்போது முத்திரை தாள் வரி. நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் எதாவது முடிக்க போகிறோம், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா ஒரு பத்திரப்பதிவு செய்ய போகிறோம், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாம்ப் ஓட்டி அந்த கையெழுத்து போடுவோம். அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸாக கவர்மெண்ட்டுக்கு வந்து அது போகும். தென் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், நம்ம ஒரு இடங்களுக்கு எக்ஸிபிஷன் மாதிரி இடங்களுக்கு நம்ம போகிறோம், அங்கே வந்து ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டுக்கான காசு எல்லாம் கவர்மெண்ட் போய் சேரும். சார்ஜ் ஆன் மூவி டிக்கெட், அம்யூஸ்மெண்ட் பார்க், எக்ஸிபிஷன், ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் நடந்துன்னா அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுப்பாங்களா, இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். இதுவும் அரசாங்கத்துக்கு போய் சேரும். தென் எக்ஸைஸ் டியூட்டி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு வரக்கூடிய சுங்கத்தீர்வை வரிகள் வந்து அதுவும் அரசாங்கத்துக்கு போய் சேரும். இது உற்பத்தி வரி, விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ், மேனுஃபேக்சர் டேக்ஸ், இது எல்லாமே அரசாங்கத்துக்கு போய் சேரும். இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அடுத்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதுதான் வந்து ஜிஎஸ்டி. நம்ம வந்து எந்த பொருள் கடையில் போய் வாங்கினாலும் அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி வரி போட்டு இப்போ கொடுத்துருவோம். அது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு பொருள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டியும் சேர்ந்து அந்த பொருளுடைய விலையாக நம்ம வாங்கிட்டு வருவோம். இதுவும் இன்டைரக்ட் டேக்ஸில் ஒன்று. தென் ஹவ் ஆர் டேக்ஸஸ் லெவேட், வரி எவ்வாறு விதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு 3 முறை இருக்குது, 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோர்ஷனேட், ரெக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து வரி வந்து விதிக்கப்படுது. ப்ரோக்ரெசிவ் அப்படின்னு சொல்லும்போது அது வளர்வீதம் விரி அப்படின்னு சொல்லப்படுது. வளர்வீத வரி அப்படின்னு சொல்லப்படுது. ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ் ரேட் இஸ் ஒன் இஸ் விச் த ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் அஸ் த டேக்ஸ் பேசிஸ் இன்க்ரீஸ். மல்டிப்ளை அளவுக்கு அது வந்து பெருகிட்டே போகும். அது 10,000 ரூபாய்க்கு 10% வந்து 20,000 ரூபா சம்பாதிச்சோன்னா 15% டேக்ஸு, 30,000 சம்பாதிச்சோன்னா 25%. அப்போ அந்த வளர் வீதம் அது வந்து டேக்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். நிறைய சம்பாதிக்கவங்க நிறைய டேக்ஸ் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே வருது. தென் ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸஸ், விகித முறை அப்படின்னு பார்க்கும்போது டேக்ஸ் பேயர்ஸ் கான்ட்ரிபியூட் த சேம் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த இன்கம்.
ஆக 10,000 20,000 30,000 வந்தாலும் அவங்க அதே அமௌண்ட்டு தான் கட்டுறாங்க, 10% தான் வந்து கட்டுறாங்க. ப்ரொபோர்ஷனேட் டேக்ஸ். அடுத்தது ரிக்ரெசிவ் டேக்ஸ். இது வந்து கஷ்டப்பட்ட மக்களும் கட்டக்கூடியது. ஏன்னா விற்பனை வரி, பொருட்கள் கடையில் போய் கஷ்டப்பட்டவங்களும் வாங்க தான் செய்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து டேக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆயிரும். அது வந்து விற்பனை வரி அப்படின்னு சொல்லப்படுது. இது ரிக்ரெசிவ் டேக்ஸ். ரொம்ப வறுமையில் இருக்கவங்களும் இந்த வரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வராங்க. இங்கே ப்ரோக்ரெசிவ் டேக்ஸ், ப்ரொபோர்ஷனல், ரெக்ரெசிவ் டேக்ஸுங்க ஒரு பாக்ஸ் இருக்குது. அது டேக்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ். அதிக வருமானம் உள்ளவங்க நிறைய டேக்ஸ் கட்டுவாங்க, அதான் இன்கம் டேக்ஸ். ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான டேக்ஸ். தென் ரிக்ரெசிவ் அப்படிங்கும்போது சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி. ஒரு மருந்து வாங்கினாலும் அதில் வந்து டேக்ஸ் இருக்கும். அது வந்து யாருன்னா எல்லாருக்குமே அந்த வரி வந்து வரும். தென் பிளாக் மணி. பிளாக் மணின்னா கருப்பு கலர் மணின்னு நினச்சிடக்கூடாது. அன்அக்கௌண்டட் மணி, கணக்கில் காட்டப்படாத டேக்ஸ் அப்படிங்கும்போது 10% வந்து கட்டாயம் கட்டணும். அப்படி கெட்டாமல் வீட்டில் பணங்களை வைத்திருந்தா அதுக்கு பேர் தான் வந்து பிளாக் மணி. பிளாக் மணி இஸ் ஃபண்ட்ஸ் ஏண்ட் ஆன் த பிளாக் மார்க்கெட், கருப்பு சந்தையில் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறான். அது வந்து அன்அக்கௌண்டட் மணி. எவ்வளோ விற்பனை பண்ணியிருந்தாலும் அரசாங்கத்துக்கு வந்து அது கணக்கு கொடுக்கணும். அந்த அவ்வளோ பணத்துலேயும் கவர்மெண்ட்டுக்கு செலுத்தக்கூடிய வரியை கணக்கு பண்ணி செலுத்தணும். அப்படி கணக்கு பண்ணாமல் வச்சுருக்க பணத்துக்கு பேர் தான் பிளாக் மணி. டேக்ஸஸ் ஹேவ் நாட் பீன் பெய்ட், டேக்ஸ் கட்டாமல் வச்சுருந்தா அதுக்கு பேர் பிளாக் மணி. அன்அக்கௌண்டட் மணி, கணக்கில் காட்டப்படாத பணமும் பிளாக் மணி அப்படின்னு சொல்லப்படுது. தென் காசஸ் ஆஃப் த பிளாக் மணி. இதுக்கான காரணங்கள் என்ன, இந்த பிளாக் மணிக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ், பொருட்களுடைய விற்பனை குறைய இருக்கும்போது நிறைய பணத்துக்கு அதை விற்று அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நோக்கம் வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் குட்ஸ். அடுத்தது லைசன்சிங் ப்ரொடியூசிங், உரிமம் பெறுறதுக்காக நிறைய பணம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க, அது வந்து இந்த பிளாக் மணியில் வந்து சேரும். தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் செக்டர், தொழில்துறை தொடங்குறதுக்கும் நிறைய பணம் கொடுக்குறாங்க, அதுவும் கணக்கில் காட்டப்படாத பணம் வந்து சேரும். அடுத்தது கடத்தல், ஸ்மக்லிங், கடத்தல்லையும் பொருட்களையும் தங்கத்தையோ கடத்தி கொண்டே வச்சு அவங்க வந்து டேக்ஸ் கட்டாமல் கவர்மெண்ட்டை ஏமாற்றுவாங்க, அதுவும் வந்து இந்த பிளாக் மணி வரதுக்கான காரணம். தென் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், வரியினுடைய அமைப்பு பொறுத்து, அதாவது ப்ரொபோர்ஷனல் டேக்ஸு, ப்ராக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவங்க கோடிக்கணக்காக டேக்ஸ் கட்டக்கூடிய சூழ்நிலை வருது, அப்போ அவங்க கட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதும் பிளாக் மணி வந்து வர ஆரம்பிக்கும். தென் டேக்ஸ் ஈவேஷன், வரியை ஏமாத்துறது, வரி ஏய்ப்பு. அண்டர் ரிப்போர்ட்டிங் இன்கம், குறைத்து மதிப்பிடுதல், அது நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க கொஞ்சத்துக்கு மட்டும் டேக்ஸ் கட்டி போட்டுருவாங்க, அது வந்து ஏமாத்துற வேலை. தென் இன்ஃப்ளேட்டிங் டிடக்ஷன்ஸ் ஆன் எக்ஸ்பென்சஸ், செலவுகளை உயர்த்திட்டு காமிக்கிறது. தென் ஹைடிங் மணி, பணத்தை வந்து மறைத்து வைக்கிறது. ஹைடிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ஸ், கடல் கடந்த கணக்குகளில் அந்த கணக்குகளை சொல்கிறது. இந்த மாதிரி ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வரி கட்டுறதுல இருக்குது. தென் டேக்ஸ் ஈவேஷன் பெனால்ட்டிஸ், இப்படி வரி ஏய்ப்பு செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து பெனால்ட்டிஸ், ஃபைன் வந்து போடும், ஃபைன் போடும். அதே மாதிரி அந்த பர்சனை ஃபைன் கட்டலை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சிறையில் அடைக்கிறதுக்கும் அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குது. டேக்ஸ் ஈவேஷன் பெனால்ட்டிஸ் இன்க்ளூட் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் டு 5 years, அது சிறையில் 5 ஆண்டு வந்து தண்டனை வச்சுருவாங்க. ஹை அமௌண்ட் ஆஸ் ஃபைன்ஸ், அப்படி வந்து இந்த மாதிரி சொத்து வழக்குகளில் கவர்மெண்ட்டை ஏமாற்றி வரி கட்டாமல் இருக்கிறவங்க சிறை தண்டனையை அனுபவிப்பாங்க, நிறைய அமௌண்ட்டு ஃபைனும் கட்டக்கூடியது. நீங்கள் ரீசெண்டாக அதெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. தென் டிஃபென்ஸ்மெண்ட் மே ஆல்சோ பி ஆர்டர் டு பே ஃபார் த காஸ்ட் ஆஃப் ப்ரொசெக்ஷன், வழக்கு விசாரணை செய்கிறதும் இதுவும் இதில் வந்து வழக்கு விசாரணை செய்து அவங்க வந்து சிறையில் அடைப்பாங்க. தென் டேக்ஸ் ஈவேஷன் பெனால்ட்டிஸ் கேன் பி ஹார்ஷ், ரொம்ப கடினமானதாக இருக்கும் அந்த தண்டனையும் அந்த ஃபைனும். எவ்வளோ ஏமாற்றிருக்காங்களோ அந்த தீவிரத்தை பொறுத்து அவங்களுடைய தண்டனை வந்து அமையும். தென் டேக்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட், வரியும் அதனுடைய முன்னேற்றமும். The role of taxation in developing economies as follows: resource mobilization, இதில் ஒரு 6 points இருக்குது. டேக்ஸும் அதனுடைய முன்னேற்றமும், வரியும் அதனுடைய முன்னேற்றமும் அப்படின்னு சொல்லி. ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், வளங்களை திரட்டுறது. பர்சனல் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டியூட்டி, இது எல்லாமே நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய வளங்களை திரட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த டேக்ஸ் மூலமாக அது கிடைக்குது. தென் ரிடக்ஷன் இன்குவாலிட்டிஸ் ஆஃப் இன்கம், வருமான ஏற்றத்தாழ்வை குறைக்கிறதும்
அரசாங்கத்துக்கு நல்ல டேக்ஸ் வந்து சேரக்கான வாய்ப்பு. சச்சஸ் டேக்ஸஸ் ஆன் லக்ஸரி குட்ஸ், அதாவது இந்த மதுபானம் இந்த மாதிரி உள்ளதில் அதிகமான ஆடம்பர வைரம் இந்த மாதிரி பொருட்களில் நிறைய டேக்ஸ் வந்து அரசாங்கம், நிறைய பணம் உள்ளவங்க தான் அதை வாங்குவாங்க, அதனால் அதுக்கு டேக்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட பொருள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிக இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் சோஷியல் வெல்ஃபேர், ஹையர் டேக்ஸஸ் ஆன் சர்டன் அன்டிசைரபிள் ப்ராடக்ட் லைக் ஆல்கஹால் ப்ராடக்ட். சோஷியல் நலன் கருதி வறுமையில் உள்ளவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த மதுபானத்தினுடைய விலையெல்லாம் அதிகமாக்கி வைக்கிறாங்க. இதுவும் அரசாங்கத்துக்கு நிறைய வருமானத்தை கொண்டு வருது. தென் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டிலேருந்து நம்ம வந்து பொருட்களை வந்து இறக்குமதி செய்கிறோம், இம்போர்ட் பண்ணுறோம், அதில் வந்து நிறைய வரி வந்து கவர்மெண்ட் விதித்து அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு டேக்ஸ் அதிகம் கிடைக்குது. தென் ரீஜனல் டெவலப்மெண்ட், வட்டார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் சச்சஸ் டேக்ஸ் ஹாலிடேஸ் ஃபார் செட்டிங் அப் இண்டஸ்ட்ரீஸ் பேக்வர்டு, புது நிறுவனங்கள் எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கு நிறைய டேக்ஸ் வந்து அரசால் விதிக்கப்பட்டு பணம் வந்து சம்பாதிக்கப்படுது. தென் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்தப்படுது. த்ரூ டாக்ஸேஷன் த கவர்மெண்ட் கேன் கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், நிறைய பணம் வந்து மக்களிடையே நடமாட்டத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி டேக்ஸ் வந்து விதிக்கப்படுது. தென் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட், ஒரு பாக்ஸ் இருக்குது. டேக்ஸ்னா என்ன, பேமெண்ட்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்குது. டேக்ஸ் இஸ் கம்பல்சரி டு த கவர்மெண்ட் விதவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட், எந்த டைரக்ட் பெனிஃபிட் இல்லாமல் அரசாங்கத்துக்கு கட்டாயம் கட்டக்கூடிய ஒரு கட்டணம் அப்படின்னு சொல்லப்படுது. பேமெண்ட் அப்படின்னா அது வந்து கெட்டிங் எனி சர்வீஸ், எந்த ஏதாவது நம்ம ஒரு சர்வீஸ்க்காக அந்த இப்போ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்காக பணம் கட்டுவோம், சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுவோம், நம்ம வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து கட்டக்கூடியது. தென் ரெவென்யூ ஃபார் ஜெனரல் பர்பஸ் ஆஃப் த, வருமான இனங்களில் ஒன்றாக இது வந்து இருக்குது டேக்ஸ். தென் பிரைமரி பர்பஸ் ஆஃப் ரெகுலேஷன் அண்ட் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், ஒழுங்குமுறை நடவடிக்கைகளுக்காக சில பேமெண்ட் வந்து சினிமாவில் டிக்கெட்லாம் லைனில் நின்று டிக்கெட் கொடுக்கப்படுது, ஒழுங்குமுறையை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பேமெண்ட்ஸ்லாம் வருது. அப்புறம் டேக்ஸ் வந்து கம்பல்சரி பேமெண்ட், இது வந்து வாலண்டரி பேமெண்ட், ஏதாவது ஒரு பேமெண்ட் நம்ம ஏதாவது ஒரு கட்டணம் நம்ம கட்டுதான்னு நம்ம தேவைன்னா கட்டுவோம், இல்லைன்னா கட்ட மாட்டோம், அது வந்து வாலண்டரி பேமெண்ட். அந்த டேக்ஸ் வந்து ஹேஸ் டு பி பேய்ட், கட்டாயம் கட்டணும், இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா பெனால்ட்டி ஃபைன் போடப்படும். ஃபீஸ் அப்படின்னு சொல்லும்போது டூ நாட் வாண்ட் டு கெட் த சர்வீஸ், ஃபீஸ் கட்டுனா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அந்த மாதிரி இப்போ பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டினா பரீட்சை எழுதலாம், இல்லைன்னா எழுத முடியாது, அந்த மாதிரி நிலைமை. தென் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட், எந்த டைரக்ட் பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது. இன்கம் டேக்ஸ், கிஃப்ட் பாக்ஸு, வெல்த் டேக்ஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிள். தென் ஃபீஸ் பேயர் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீஸ், ஸ்டாம்ப் ஃபீஸ், லைசன்ஸ், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ லைசன்ஸ் வந்து நம்ம ஃபீஸ் கட்டுறோன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு வரோம். இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து வேறு, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸுங்கிறது வேறு. தட்ஸ் ஆல்.